அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 20ஆம் தேதி, அதாவது இன்று முதல் சரிங்களா, நகைக்கடன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தள்ளுபடி செய்ய போவதாக தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க மக்களே. இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க சரிங்களா. யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகள்லையும் கிராமப்புற வங்கிகள்லையும் எஸ்பிஐ வங்கிகளையும் இந்தியன் வங்கிகளையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வங்கிகளை வைத்திருந்தாலும் கூட உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதியுள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமோ அதற்கான விளக்கமோ தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவாங்களா, நகைக்கடன் இதற்கான அப்டேட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தே இருந்தீங்க. ஸோ அதற்காக தான் ஒரு முக்கிய தகவலும் கிடைச்சிருக்குதுங்க சரிங்களா. ஸோ தொடர்ந்து வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற வங்கிகள்லையும் சரி இந்த மாதிரி நகைக்கடன்கள் பற்றின ஸ்கீம் அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணுன்னா நமது சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட் என்னன்றதையும் பார்க்கலாங்க சரிங்களா. ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி, யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகள் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தது. குறிப்பாக இந்த நகைக்கடன் மூலம் பெரும்பாலும் விவசாயிகளே பயனடைந்து வருகின்றனர். இதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது. இதில் பல்வேறு குளறுபடிகள் நிலவி வருவதாகவும் இதனால் இப்பிரச்சனைகள் களையப்பட்ட பின்னரே அறிவிக்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. இந்த நிலையில் தீபாவளிக்கு விவசாய பெருமக்களும் சாமானிய மக்களும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இத்தகைய அறிவிப்பானது வந்துள்ளது. அதில் தமிழகத்தின் கூட்டுறவு வங்கிகள் 5 சவரன் அல்லது 40 கிராம் நகைக்கடன் ஆனது தள்ளுபடி செய்யப்படுவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. யாரெல்லாம் பயன்பெற போறாங்கன்றத அப்டேட் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. தமிழக அரசின் இந்த அறிவிப்பினால் நகைக்கடன் பெற்ற 16 லட்சம் பேர் பயனடைவர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாணையில் ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாமானிய மக்கள் பெரும் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தள்ளுபடி செய்யறாங்க இல்லையா, அந்த தள்ளுபடி தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும்னு சொல்றாங்க. அது எந்தெந்த நகைக்கடன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி தொடர்பான கூடுதல் நெறிமுறைகளை கூட்டுறவு சங்க பதிவாளர் வகுத்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடன் தள்ளுபடிக்கான அசல் மற்றும் வட்டியை அரசு ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி தொகையை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஹாப்பியான மகிழ்ச்சிகரமான தகவல் என்னன்னா, மார்ச் 31, 2021 அப்புறம் வயலான இருக்கக்கூடிய அதிலிருந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்யாமலே இருந்தாலும் சரி, தகுதி நாளாக கொண்டு தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் தீபாவளிக்கு முன்னதாக சரிங்களா, நாளை தீபாவளி, அதற்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட இருந்தது. ஸோ இது தீபாவளிக்கு அப்புறம் இதற்கான அறிவிப்பு முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ அதே போல இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்காக கிட்டத்தட்ட அரசுக்கு 6000 கோடி ரூபாய் வரையில் செலவாகும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தள்ளுபடியின் அசல் தொகை மற்றும் ஏப்ரல் 2021 முதல் அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நாள் வரையிலான வட்டியை அரசே ஏற்கும் என்றும் தெரிவித்துள்ளது.
அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மொத்த நிலுவைன்னு பார்த்தோம்னாக்க என்னென்ன ஏது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் அட்டை ஓகேங்களா, உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகக்கூடிய நிலையில் இருந்தாலும் நீங்கள் தள்ளுபடி பெறதுக்கு தகுதி உள்ளவங்க தான். அதே போல் உங்களுடைய ஆதார் எண், அதே போல் ரேஷன் நம்பர் இதெல்லாம் சரியாக நீங்கள் வழங்கியிருந்தீங்கனாலும் நீங்கள் தள்ளுபடி உள்ளவங்க தான். சரிங்களா? அதே போல் 40 கிராமுக்குள்ளே இருந்தாலும் 5 கிராமுக்குள்ளே, அதாவது 5 பவுனுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் தள்ளுபடி பெறதுக்கு தகுதி உள்ளவங்க தான். அதே போல் தகுதி இல்லாதவங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலி நகை வச்சிருக்கவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. கடன் தொகையை முழுமையாக செலுத்தினீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் உங்களுக்கு வந்து 40 கிராமுக்கு மேல் இருந்தாலும் 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் தள்ளுபடி வந்து கிடைக்காதுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.